السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. قال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு போதைக்கு அடிமையாகி உலகில் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் நடைமுறையில் பார்க்கிறோம். பொதுவாக போதை என்று சொன்னால் அதிகமான மக்கள் தெரிந்து வைத்திருப்பது மது போதை என்பதை மட்டும்தான். ஒருவர் குடிப்பழக்கம் உள்ளவராக இருக்கிறார் என்றால் அவரைத்தான் இவர் போதை பழக்கம் உள்ளவர் என்று சொல்லுவது பெரும்பாலான மனிதர்களுடைய பழக்கமாக இருக்கிறது. மது போதை என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது மட்டும் போதை அல்ல, அதுவும் போதைதான். அதையும் கடந்து இன்னும் பல வகையான போதைகளில் மனிதர்கள் சிக்கி தவித்து போதை வயப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு பல உதாரணங்களை நடைமுறையில் நாம் பார்க்கலாம். பெரும்பாலானவர்கள் அறிந்து வைத்திருப்பது மது போதை. இது தவிர இன்னும் சில மனிதர்கள் புகைப்பழக்கத்திற்கு அடிமையாகி அதன் மீது போதை கொண்டவர்களாக இருப்பார்கள். புகையிலை சம்பந்தப்பட்ட பீடி, சிகரெட், சுருட்டு போன்ற பொருட்களின் மீது போதை கொண்டவர்களாக இருப்பார்கள். இன்னும் சிலர் பெண்கள் விஷயத்தில் பலவீனமானவர்களாக, யாரை பார்த்தாலும் அவர்களோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற பெண்கள் மீதான போதை வயப்பட்டவர்களாக சில மனிதர்கள் இருப்பதை பார்க்கலாம். இன்னும் சில மனிதர்கள் எந்த நேரமும் போதையிலேயே இருக்கக்கூடிய சில வகையான மருந்து மாத்திரைகள் போன்றவற்றை பயன்படுத்தக்கூடிய போதை பழக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இன்னும் சிலருக்கு பண போதை, எதையும் செய்ய தயார், எனக்கு தேவை காசு. இதுவும் ஒரு வகையான போதை தான். நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார். சம்பாதிப்பதை இஸ்லாம் ஒருபோதும் தடுக்கவே இல்லை. இஸ்லாம் பணத்திற்கு எதிரான மார்க்கம் அல்ல. அதே நேரத்தில் பணம் மட்டும்தான் லட்சியம் என்று யாராவது இருந்தால் அவர்களுக்கு பண போதை பிடித்திருக்கிறது, அவர்கள் பண போதை வயப்பட்டிருக்கிறார்கள் என்பது பொருள். அன்பானவர்களே, இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பதவி போதை. ஏதாவது ஒரு பதவியில் இருக்க வேண்டும். ஒரு நிர்வாகம் இருக்கிறது என்று சொன்னால் சில ஆண்டுகள் தலைவராக இருந்திருப்பார். அடுத்த தேர்தலில் எங்க நம்மளை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களோ ஏதாவது ஒரு பதவி, குறைந்தபட்சம் அடுத்த செயலாளராக ஆக வேண்டும், அடுத்த தேர்தலில் பொருளாளராக ஆக வேண்டும், அடுத்த தேர்தலில் துணைத் தலைவராக ஆக வேண்டும், குறைந்தபட்சம் ஒரு செயற்குழு உறுப்பினராகவாவது தான் பதவி வகிக்க வேண்டும், இல்லை என்றால் அவரால் இருக்க முடியாது. அப்படி சிலர், இது பதவி போதை. இன்னும் சிலருக்கு உணவு போதை, நல்ல சாப்பிடணும். உங்களுடைய வாழ்க்கை லட்சியம் என்ன? நல்ல சாப்பிடணும். உணவு போதையில் அவர் வயப்பட்டிருக்கிறார். இன்னும் சிலர் எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கிறது, தூக்கத்தில் போதை. அன்பானவர்களே, இப்படி மனிதர்கள் ஏராளமான போதைகளுக்கு அடிமையாகி இருக்கக்கூடிய நிலையை பரவலாக உலகில் பார்க்கலாம். இன்னும் சிலர் இருக்கிறார்கள் டீ போதை. சாப்பாடு கூட வேண்டாம், அப்பப்ப டீ கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டே இருக்கணும். பெரிய டம்ளர் நிறைய வேணுமா? அதெல்லாம் இல்லை.
ஒரு டம்ளர் கூட இருந்தா போதும், குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு முறை டீ குடிச்சிடணும், இல்லைன்னா தலைவலிக்குது, மயக்கம் வருது, இப்படியெல்லாம் ஒரு விதமான பதட்டத்திற்கு ஆளாகக்கூடிய நிலை. அன்பானவர்களே, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு வகையான போதைகளுக்கு மனிதர்கள் ஆட்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஒவ்வொருவரும் இப்பொழுது சொன்ன பட்டியலில் ஏதோ ஒரு வகையில் தொடர்புள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம். இந்த வரிசையில் தான் புகழ் போதை என்ற போதையும் மனிதர்களை பிடித்து ஆட்டி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். தான் புகழப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், அதற்கான தகுதி தனக்கு இருக்கிறதா இல்லையா, அது பற்றிலாம் கவலை இல்லை. தன்னை மக்கள் புகழ வேண்டும் என்று நினைக்கிறோமே, அதற்கான தகுதி நமக்கு இருக்கிறதா, அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. நான் மற்றவர்களால் புகழப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், எனக்குன்னு ஒரு தனி கெத்து, எனக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து, எனக்குன்னு ஒரு தனி பெருமை, நான் மக்களுக்கு மத்தியில் புகழப்படுபவனாக இருக்க வேண்டும், எனக்கென்று ஒரு புகழ் இருக்குதோ இல்லையோ, சிலர் அவர்களாகவே நினைத்து கொண்டிருப்பார்கள். ஊர்ல நமக்குன்னு ஒரு பேர் இருக்குங்க, ஊர்ல நமக்குன்னு ஒரு பேர் இருக்கு, இவராக நினைத்து கொண்டிருப்பார். பக்கத்து வீட்டுக்காரன் கூட மதிக்க மாட்டான், அது வேற விஷயம். இப்படி புகழ் என்ற விஷயத்திலும் மனிதர்கள் போதை வயப்பட்டவர்களாக இருப்பதை பல சந்தர்ப்பங்களில் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த போதையிலிருந்து நாம் மீள வேண்டுமானால் அதற்கு என்ன வழி? இது குறித்து இஸ்லாத்தில் நமக்கு சொல்லப்பட்ட நெறிமுறைகள், வழிகாட்டுதல்கள் என்னென்ன என்பது தொடர்பான செய்திகளைத்தான் இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனையாக புகழ் போதை என்னும் தலைப்பின் கீழ் சுருக்கமாக சில செய்திகளை அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பானவர்களே, முதல் கேள்வி, இந்த புகழ் போதை என்ற நோய் எனக்கும் உங்களுக்கும் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பானவர்களே, அல்லாஹ் திருக்குரானில் சொல்லி காட்டுகிறான். 33வது அத்தியாயம் 21வது வசனத்தில், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி ஹுஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர வ தகரல்லாஹ கஸீரா. அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூர்ந்து மறுமையின் மீது நம்பிக்கை கொண்டவராக யார் இருக்கிறாரோ அவர் தன்னுடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஹுஸ்வத்துன் ஹஸனா, அவர்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான அழகிய முன்மாதிரிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எந்த பிரச்சனைக்கு தீர்வு தேடுவதாக இருந்தாலும் நமக்கு ரோல் மாடல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அந்த வரிசையில் நான் புகழ் என்னும் போதைக்கு அடிமையாகாமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முன்மாதிரிகள் என்னென்ன, ஒவ்வொன்றையாக தேடி பார்த்து அதன் மூலம் நான் என்னை பக்குவப்படுத்தி கொண்டால் ஒருபோதும் நான் புகழ் போதைக்கு அடிமையாக மாட்டேன். இந்த எண்ணத்தை முதலில் நமக்குள் கொண்டு வர வேண்டும். அன்பானவர்களே, யாராவது பலருக்கு மத்தியில் நம்மை மட்டம் தட்டி பேசுகிறார்கள் என்றால் அதை நம்மால் தாங்கவே முடியாது. பேசணும்னு நினைச்சா என்னை தனியா கூப்பிட்டு பேசி இருக்கலாமே, அவ்வளவு பேருக்கு மத்தியில வச்சு என்ன பேசிட்டீங்க சொல்லுவோமா இல்லையா? என்னோட இமேஜை டேமேஜ் ஆக்கிட்டீங்க, என்னுடைய புகழ் பாதிக்கப்பட்டு விட்டது, அதுதான் அதுக்குரிய பொருள். யாரும் நம்ம பேசக்கூடாது, அப்படியே திட்ட வேண்டும், பேச வேண்டும் என்று இருந்தாலும் பலருக்கு மத்தியில் பேசாமல் தனியாக நம்மை அழைத்து பேசி இருக்கலாமே, தனியாக கூப்பிட்டு திட்டி இருக்கலாமே, இப்படி எதிர்பார்ப்போம். ஒரு மனிதர் தான் அல்லாஹுவால் கண்டிக்கப்பட்டதை தானே மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். அப்படி என்றால் அவருடைய உள்ளத்தில் கடுகளவு கூட புகழ் போதை இல்லை என்பதை நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். திருமிதி இந்த ஹதீஸ் நூலில் இடம்பெறக்கூடிய 3254, முஸ்னத் அபி யஅலா இந்த நூலில் இடம்பெறக்கூடிய 3123, அஹ்மத் என்ற நூலில் இடம்பெறக்கூடிய 12530 இந்த ஹதீஸுகள்ல எல்லாம் வரக்கூடிய ஒரு நிகழ்வு, பல முறை நாம் எல்லாம் கேட்ட நிகழ்வு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருந்த ஆரம்ப காலம், அதிகமாக ஏழைகள் தான் நபிகளாருடைய கொள்கையை ஏற்று இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது செல்வந்தர்களை, ஊரில் உள்ள முக்கிய பிரமுகர்களை சந்தித்து நாம் இந்த கொள்கையை எடுத்து சொன்னால்
அவர் இஸ்லாத்திற்கு வருவது மட்டுமல்ல, அவரை நம்பக்கூடிய, அவர் சொன்னால் கேட்கக்கூடிய, அவருடைய பேச்சுக்கு கட்டுப்படக்கூடியவர்களும் சேர்ந்து வருவார்களே என்ற எண்ணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது. அந்த அடிப்படையில் அங்குள்ள பிரமுகர்களை, ஊர் முக்கியஸ்தர்களை சந்தித்து அவ்வப்பொழுது சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அதுபோன்று ஒரு சந்தர்ப்பம், அங்குள்ள ஒரு பிரமுகர் ஒரு முக்கியஸ்தரை சந்தித்து தாவா செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த முக்கியஸ்தர்கள் எந்த ஏழை சஹாபாக்களை மட்டமாக நினைக்கிறார்களோ அவர்களுள் ஒருவர் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம். ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்ற நபி தோழர்களுள் ஒருவர், பார்வை தெரியாத ஒரு சஹாபி அங்கே வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குரலை கேட்டதும் தனக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மார்க்க விளக்கத்தை அல்லாஹுவின் தூதரிடம் கேட்டு விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பதில் சொல்லல. முக்கியஸ்தர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வைக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையே, இந்த அன்னாடம் காட்சிகளோடு எங்களை ஒன்று சேர்த்து விடக் கூடாது, நாங்க வேற அவங்க வேற. உலகத்திலேயே குலத்தை வைத்து பெருமை அடிப்பதில் அரேபியர்களை மிஞ்ச முடியாது. அந்த அளவிற்கு குலப்பெருமை பிடித்தவர்கள். அது ஒரு வகையான போதை, சாதி போதை. அந்த பட்டியலில் விட்டுட்டோம். நாங்க வேற அவங்க வேற ஜி, நாங்க வேற, நம்மெல்லாம் மேல உள்ளவங்க, அவங்கெல்லாம் கீழே. இஸ்லாத்தில் சாதி இல்லை என்று ஒரு புறம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் இன்னமும் அந்த நோய் இருக்கிறது. எங்க பார்க்கலாம் தெரியுமா? வீட்டில் ஒரு பெண் பிள்ளை இருக்கிறது என்று சொன்னால் அவளுக்கு மாப்பிள்ளை தேடும் பொழுது உள்ளத்தில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சாதி வெளியே வரும். அவங்க வேற, அவங்களுக்கெல்லாம் நம்ம பொண்ணு கொடுக்க முடியாது. இல்லைங்க, மாப்பிள்ளை படிச்சிருக்கிறாரு, ஐடியில் ஒர்க் பண்றாரு, எல்லாம் சரி, அவங்க வேற. இது முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? மசூதியில எல்லாம் ஒன்னா நிக்கிறாங்க. ஒன்னா நிக்கிறோம், அதுல மாற்று கருத்தில்லை. உள்ளத்தால் ஒன்னா நிக்கிறோமா? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதுல பெயர் போனவர்கள் அரபுகள், அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதே இதுதான். அந்த ஏழைகளையும் எங்களையும் ஒன்னா வச்சிடக்கூடாதுங்கிறது. அந்த நேரத்தில் இந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் உள்ள வந்துட்டாரு. ரசூலுல்லாஹ் இடத்துல டவுட் கேட்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் மனதால் உதாசீனப்படுத்தி விட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், அங்கே உள்ள யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் பார்வை தெரியாதவர். நாம் கேட்டதற்காக நபிகளார் முகத்திலே சலனத்தை வெளிப்படுத்தினார்கள் என்பதை கூட அவரால் பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து அந்த முக்கியஸ்தரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர இந்த ஏழை சஹாபியை அலட்சியம் செய்து விட்டார்கள். அவரை ஒரு பொருட்டாகவே கருதுறங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். 80வது அத்தியாயம் 1வது வசனம் முதல் 10வது வசனம் வரை பேசுகிறான். அபஸ வதவல்லா அன்ஜாஅஹுல் அஅமா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா அவ் யذكரு ஃபதன்ஃபஅஹு ذிக்ரா அம்மா மனிஸ்தக்னா ஃபஅன்த லஹு தஸத்தா வமா அலைக அல்லா யஸக்கா வ அம்மா மன் ஜாஅக யஸ்ஆ வஹுவ யக்ஷா ஃபஅன்த அன்ஹு தலஹா. எங்க கொண்டு போய் வச்சுட்டான் தெரியுமா? படர்க்கை, தமிழில் சொல்லுவோம் முன்னில் தன்மை, முன்னிலை படர்க்கை. நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்களா? இது முன்னிலை, ஒருவரை பார்த்து கேட்பது. அவர் வீட்டுக்கு வர்றாரா கேளு, ஒரு அலட்சியமான நிலை. நபியே நீர் கூறுவீராக, முகம்மதே நீர் கூறுவீராக, இப்படி பேசிக்கொண்டு வந்த அல்லாஹ் அவர் நீர் என்கிற தரத்தை படர்க்கைக்கு கொண்டு போய்விட்டான். அவர் கடுகடுத்தார், இந்த குருடரை அலட்சியம் செய்து விட்டார். இவர் யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாரோ அவர் தூய்மையானவர் என்று இவருக்கு எப்படி தெரியும்? இவர் சொன்னா அவர் கேட்டுருவாரா? யார் உம்மை அலட்சியம் செய்கிறாரோ அவரை நோக்கி நீர் வலிய செல்லுகிறீர். யார் அல்லாஹுவை அஞ்சி உம்மை நோக்கி வருகிறாரோ அவரை நீர் அலட்சியம் செய்கிறீர். அல்லாஹுடைய எச்சரிக்கை. இது என்ன பழக்கம்? நம்ம பேசுவோம்ல, இது என்ன பழக்கம்? உன்னை தேடி வர்றான், அவனை கண்டுக்காம போற, எவன் நீ வேணாங்கிறானோ அவன்கிட்ட வேண்டி போய் விழுறி, மேல விழுந்து அழைப்பு கொடுக்கிற, என்னப்பா நியாயம்? இந்த டோன்ல அல்லாஹ் பேசுறான். செய்தி இது. விளங்க வேண்டிய பாடம் என்ன? இந்த வசனம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அருளப்படுகிறது. அவர்கள் இதை நம்மிடம் ஓதி காட்டாவிட்டால் இப்படி சில வசனங்கள் அருளப்பட்டன என்பதே நமக்கு தெரியாது. நான் இதை சொன்னால் என்னுடைய புகழ் மங்கிவிடும்,
என்னுடைய பெருமை குறைந்துவிடும், என்னுடைய கண்ணியம் காணாமல் போகிவிடும் என்று நினைக்கவில்லை. இப்படி நடந்தால் இப்படித்தான் இறைவன் எச்சரிக்கை செய்வான் என்பதை ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் சொல்லும் விதமாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நமக்கு ஓதி காட்டினார்களே தவிர புகழ் போதைக்கு அவர்கள் அடிமையாகவில்லை. கியாமத் வரை வரக்கூடிய அனைத்து மனிதர்களும் இந்த குர்ஆனை ஓதுவார்கள், அல்லாஹ் நபியை கண்டித்தான் என்பதை படிப்பார்கள், விளங்குவார்கள், படிப்பினை பெறுவார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் அல்லாஹ்ட்ட திட்டு வாங்கிட்டோமே, நம்மளை பத்தி மக்கள் என்ன நினைப்பாங்க, அப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் புகழ் போதையை பற்றி யோசிக்கவே இல்லை. அன்பானவர்களே, அடுத்த மனிதர்களுக்கு மத்தியில இந்த புகழ் போதை எங்கு வருகிறது? சிலருக்கு தொழில் சார்ந்த புகழ் போதை. என்ன வேலை செய்யறீங்க? கொஞ்சம் கீழ் நிலையில் உள்ள வேலை செய்யக்கூடியவராக இருந்தால் அவரை சமூகத்தில் மட்டமாக பார்க்கக்கூடிய வழக்கம் இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கூடாது. அவரவருடைய வேலையில் அவரவர் ஏமாற்றாமல், பொய் சொல்லாமல், நேரத்தை வீணாக்காமல், மோசடி செய்யாமல் இருந்தால் அதுவும் சிறந்த வேலைதான். இதுதான் இஸ்லாமிய பார்வை. ஹலால் இருக்கிறதா அதை மட்டும்தான் இஸ்லாம் பார்க்குமே தவிர பெரிய பதவியில் இருக்கிறாரு அதனால அவர் ஹராம் கூட செய்யலாம் அப்படி இஸ்லாம் சொல்லாது. தொழிலை வைத்து மட்டப்படுத்துவது, அவர் யார் தெரியுமில்ல, ஆட்டோ ஓட்டுறாருங்க, ஆட்டோ ஓட்டுவது கேவலமா? இவர் யார் தெரியுமா, டாய்லெட் சுத்தம் பண்றாரு, அது இஸ்லாத்துல கேவலம் இல்லை. மக்களுக்கு மத்தியில் தொழிலை வைத்து, வியாபாரத்தை வைத்து, உத்தியோகத்தை வைத்து புகழ் போதை மேலோங்கும். அன்பானவர்களே, நாம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்மோட அறிவுக்கு பொருத்தமே இருக்காது. இப்படியெல்லாம் நபிகளார் வாழ்ந்திருக்கிறார்களா? அந்த அளவிற்கு அவர்களுடைய வாழ்வு. புகாரில் இடம்பெறக்கூடிய 2262வது செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களும் ஆடு மேய்ப்பவர்களாக இருந்தார்கள். எந்த ஒரு நபியும் ஆடு மேய்க்காம இருந்ததே இல்லை. உடனே சஹாபாக்கள், யார சொல்லலாம், அப்போ நீங்க? ஆஹா, நம்ம என்ன சொல்லுவோம், சொல்றத அமைதியா கேளுப்ப, அந்த கேள்விலாம் கேட்கக்கூடாது, இதுதான் இயல்பு. அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களும் ஆடு மேய்ப்பவர்களாக இருந்தார்கள் சொன்னதுதான் தாமதம். சஹாபாக்கள், யார சொல்லலாம், அப்ப நீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்கா வாசிகளுடைய ஆடுகளை ஒரு சொற்பமான கூலிக்காக நானும் மேய்த்து கொண்டிருந்தேன். ஒரு சின்ன கூலிக்கு நான் கூட மக்கால ஆடு மேய்த்தவன் தான். இதை சொன்னா நம்முடைய புகழ் மங்கி விடுமோ அப்படிங்கிற போதை அல்லாஹுடைய தூதரிடத்தில் இல்லவே இல்லை. இது என்ன சமாச்சாரம்? கடவுள் தரத்திற்கு நபிகளாரை உயர்த்துவதற்கு ஒரு வாய்ப்பு. அபூதாவுதில் இடம்பெறக்கூடிய 2140வது செய்தி, கைஸ் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபி தோழர் ஹியரா என்ற பகுதிக்கு சென்று திரும்புகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து சொல்லுகிறார், நான் ஹியரா என்ற நகரத்திற்கு சென்று வந்தேன். அங்குள்ள மக்கள் எல்லாம் அந்த ஊர் தலைவருக்கு சஜிதா செய்வதை நான் பார்த்தேன். அதை பார்த்ததும் இவர்களை விட நாம் எல்லாம் சஜிதா செய்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தகுதியானவர்கள் என்று எனக்குள்ளேயே நான் சொல்லிக் கொண்டேன். அது மாதிரி நாங்கள் செய்யணுங்கிற அர்த்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அந்த நபி தோழர் பேசுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் மரணித்த பிறகு என்னுடைய கபரை கடந்து செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டால் அந்த சமாதிக்கு சஜிதா செய்வியா? யாரும் சொல்லலாம், அது எப்படி செய்வேன்? அது மாதிரி தான், எப்படி மௌத்தான பிறகு செய்யக்கூடாதோ அது மாதிரி உயிரோடு இருக்கும் பொழுதும் செய்யக்கூடாது. இதாண்டா வாய்ப்பு. நமக்கு சஜிதா செய்யற அளவுக்கு மக்கள் தயாரா இருக்கிறாங்க. இதை ஒத்துக்கிட்டோம்னா நம்முடைய புகழ் எங்கேயோ போயிடும். அப்படி நினைக்கவில்லை. எந்த ஏகத்துவத்தை நாம் போதிக்கிறோமோ அந்த ஏகத்துவம் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் இதுதான் தீர்வு. செத்து போனவனுக்கு செய்யக்கூடாதுன்னு விளங்கி வச்சிருக்கிறீங்கல்ல, உயிரோடு இருப்பவனுக்கும் சஜிதா செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே தவிர இதுதான் வாய்ப்பு என்று புகழை தக்க வைத்துக் கொள்வதற்காக புகழ் போதைக்கு அடிமையாகவில்லை. அன்பானவர்களே, புகாரில் இடம்பெறக்கூடிய 2458வது செய்தி, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அறையை விட்டு வெளியே வருகிறார்கள்.
மக்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்றதுதான் சரி, நீங்க சொல்றதுதான் சரிங்கிற மாதிரி ஒரு விவாதம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் வெளியே வர்றாங்க, மக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் என்னிடத்துல ஏதோ ஒரு வழக்கை கொண்டு வருகிறீர்கள், ஒரு பிரச்சனைன்னு நீங்க என்கிட்ட வந்தீங்கன்னா யார் திறமையாக வாதிடுகிறீர்களோ அவர்களுக்கு சாதகமாகத்தான் நான் தீர்ப்பு சொல்லுவேன். 2 பேர் ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றாங்க, அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம். அப்துல் ரஹ்மான் பாதிக்கப்பட்டவர், அப்துல் ரஹீம் பாதிப்பை ஏற்படுத்தியவர். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த வழக்கை பற்றி சொல்லும் பொழுது அப்துல் ரஹீம் யார் பாதிப்பை ஏற்படுத்தினாரோ அவர் திறமையாக வாதிடுகிறார். இவர்தான் பாதிப்பையும் ஏற்படுத்தினார், ஆனால் தன்னுடைய வாத திறமையால் இவர் நல்லவராக அடையாளப்படுத்துகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதை உதாரணத்துக்கு தான் இந்த பெயர்லாம் சொல்றோம். ஒரு பிரச்சனை என்கிட்ட கொண்டு வர்றீங்க, பாதிக்கப்பட்டவர் ஒருவர், பாதிப்பை ஏற்படுத்தியவர் இன்னொருவர். ஆனால் யார் இதுல பாதிக்கப்பட்டவன், பாதிப்பை ஏற்படுத்தணும் எனக்கு தெரியாது. யார் திறமையா வாதிடுறீங்களோ அவங்களுக்கு சாதகமாகத்தான் நான் தீர்ப்பு சொல்லுவேன். பொய் சொல்லி இங்கிருந்து எதையாவது ஒருவர் பெற்றுக்கொண்டு சென்றால் அவர் நரக நெருப்பையே பெற்றுக்கொண்டு செல்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? இங்க நான் தீர்ப்பு சொல்லிடுவேன், மறுமையில் அது விஷயத்தில் அல்லாஹ் தீர்ப்பு செய்வான். இப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றோம்? எந்த வழக்காக இருந்தாலும் நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம், அந்த பிரச்சனையை உங்கள் மனதில் ஊடுருவி பார்த்து நான் தீர்ப்பு சொல்லுவேன். இப்படி நபிகளார் சொல்லவே இல்லை. ஓப்பனா பேசுறோமே, நம்முடைய புகழ் பாதிக்கப்படுமே, என்னடா இது கூடவா தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாரு, இந்த அரபு தீபகற்பத்திற்கே ஜனாதிபதியாக இருக்கிறார். ஒரு பிரச்சனையை தெளிவா கேட்டு பதில் சொல்லாம யார் திறமையா வாதம் பண்றானோ அவனுக்கு சாதகமா தான் நான் தீர்ப்பு சொல்லுவேன் இந்த மனுஷன் சொல்றாரே, இது சரிபடலையே என்று மக்கள் நினைப்பார்களோ என்று கூட நபிகளாருக்கு தோன்றவில்லை. அப்படி தோன்றி இருந்தால் அதற்கு பெயர் தான் புகழ் போதை. அன்பானவர்களே, திருமதியில் இடம்பெறக்கூடிய 2678வது செய்தி யோசித்து பாருங்கள். இப்படியெல்லாம் ஒரு மனிதர் வாழ முடியுமா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களிலேயே எங்களுக்கு மிக விருப்பமானவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வை மிஞ்சி எங்களுக்கு வேற யாருமே நேசத்திற்குரியவர்கள் இல்லை. அல்லாஹ் சொல்றான் 33வது அத்தியாயம் 6வது வசனத்துல பேசுகிறான், அன்-நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த முஹம்மத் மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மேலானவர். அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்றாங்க, புகாரில வரக்கூடிய 15, 16வது ஹதீஸ்கள்ல பார்க்கலாம், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்கள் பெற்றோர்களை விட, உங்கள் பிள்ளைகளை விட, ஒட்டுமொத்த மனிதர்களை விட நான் உங்களுக்கு நேசத்திற்குரியவனாக ஆக வேண்டும், அப்பொழுதுதான் நீங்கள் முஃமின்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி இருக்கிறாங்க, அல்லாஹ்வும் சொல்லி இருக்கிறான். அந்த அடிப்படையில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், மனிதர்களிலேயே ரசூலுல்லாவை விட எங்களுக்கு நேசத்திற்குரியவர் வேறு யாருமே இல்லை. அப்படி இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை கடந்து செல்கிறார்கள் என்றால் அவர்களுக்காக நாங்கள் மரியாதைங்கிற பேர்ல எழுந்து நிற்க மாட்டோம். ஏன் தெரியுமா? அவ்வாறு செய்வதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கொஞ்சம் கூட மரியாதை இல்லை. ஒரு நபி, நான் வர்றேன், அப்படியே அப்படியே உட்கார்ந்து இருக்கிறீங்க, அறிவில்லை. மனிதர்கள் இப்படித்தானே பேசுவோம். ஒரு சாதாரண எம்எல்ஏ, ஒரு சாதாரண மந்திரி நம்ம பார்வையில, ஈமானுடைய பார்வையில தலைமைச் செயலகத்துல கடந்து செல்லுகிறார். அங்கு யாரோ ஏதோ ஒரு தேவைக்காக வந்திருக்கிறார்கள், அவர்கள்லாம் எழுந்து நிற்கணும். ஏதோ மனு கொடுப்பதற்காக, ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றி தலைமைச் செயலகத்தில் உள்ள அதிகாரியை சந்திப்பதற்காக, அல்லது நமக்கு தெரிந்த நண்பர் உறவினர் வேலை செய்கிறார்கள், அவர்களை பார்ப்ப யாரோ ஏதோ ஒரு தேவைக்காக சென்றிருக்கிறோம். அந்த நடைபாதையில ஓரமா இருக்கக்கூடிய அந்த பெஞ்சில் உட்கார்ந்து இருக்கிறோம். ஒவ்வொரு மினிஸ்டரும் அவங்கவுங்க அறைகளுக்கு சென்று வருவார்கள். ஒவ்வொரு முறையும் எழுந்து நிற்கிறார்கள் மக்கள். இது என்னையா அநியாயம்? நீ யாரு, அவர் யாரு, உனக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? உன்னால் ஓட்டு போடப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி, அவர் கடவுள் இல்லையே, இந்த புரிதல் கூட மக்களுக்கு இல்லை. உலக தூதர், அரபு தீபகற்பத்துடைய ஜனாதிபதி, ரஹ்மத்துல் ஆலமீன், மூமின்களுக்கு உயிரை விட மேலானவர், அண்ணலம் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மரியாதைங்கிற பெயர்ல கூட நாங்கள் அவர்களுக்கு முன்னால் எழுந்து நிற்பதை அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பானவர்களே, கற்பனைக்கு கூட எட்டாதில்ல. இப்படியெல்லாம் ஒரு மனிதர் புகழுக்கு ஆசைப்படாமல், புகழ் என்ற போதைக்கு வயப்படாமல் வாழ்ந்திருக்க முடியுமா? உலகமே வியர்ந்து பார்த்த உத்தம மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம முன்மாதிரியா எடுத்துக்கிட்டா நமக்கு இந்த புகழ் போதை வரவே வராது. அஹ்மதுல இடம்பெறக்கூடிய 5229வது செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மற்றவர்கள் தனக்காக எழுந்து நிற்க வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவர் தன்னுடைய தங்குமிடத்தை நரகத்தில் ஏற்படுத்தி கொண்டார். இதை விட கடுமையான கண்டனம் வேறு எதுவாக இருக்க முடியும்? புகழ் போதைக்கு சாவு மணி அடிக்கக்கூடிய மிகப்பெரிய எச்சரிக்கை. கற்பனையில கூட புகழ் போதை ஒரு மனிதனுக்கு வராது. இந்த வாசகங்களை படித்தால், கேட்டால், புரிந்து கொண்டால், மனதில் பதிய வைத்தால், தன்னுடைய தங்குமிடத்தை நரகத்தில் ஏற்படுத்தி கொண்டார். ஊட்டியில, கொடைக்கானல்ல எஸ்டேட் இல்ல, நரகத்துல தங்குமிடம். இந்த அச்சம் உள்ளத்தில் வந்து விடுமானால் கற்பனையில் கூட ஒருவர் புகழ் போதையை பற்றி யோசிக்கவே மாட்டார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்றது, சந்தோஷமா வைக்கிறது, அவங்க மேல பாசம் காட்டுறோங்கிற பேர்ல அதுக்காக ஏதாவது செய்யறது, இதெல்லாம் கூட தப்பா? அது கூட மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கா? அப்படிதான் சிலர் கேட்கிறாங்க. ரசூல்லா அவங்க பெருந்தன்மையை காட்டுறதுக்கு அவங்க எளிமையா நடந்தாங்க, அது ஓகே. நமக்கு ரசூல்லா மேல பாசம் இருக்குல்ல, அதை வெளிக்காட்டுறதுக்கு நம்ம ஏதாவது செய்யலாம் இல்ல? அதற்கு கூட அல்லாஹ்வுடைய தூதர் கடிவாளம் போடுகிறார்கள். அதன் மூலமாக கூட புகழ் போதை வந்துவிடக் கூடாது. புகாரில் இடம்பெறக்கூடிய 3445வது செய்தி, லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நசாரா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை அவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்தது போன்று என்னை புகழ்ந்து விடாதீர்கள். ஒரு இறை தூதர் வரம்பு மீறி கடவுளுடைய மகன் என்று சொல்லிவிட்டார்களே, அந்த மாதிரிலாம் நீங்க என்ன புகழ்ந்துடாதீங்க. நான் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கிறேன். ஒருவேளை ஏதாவது சொல்லணும்னா அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய அடியான் என்று சொல்லுங்கள், அவனுடைய தூதர் என்று சொல்லுங்கள். இதுக்கு மேல எதுவும் சொல்லிடக்கூடாது. எத்தனை பெரிய எச்சரிக்கை! அன்பானவர்களே, இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில் இடம்பெறக்கூடிய 4403வது செய்தி, 4001வது செய்தி, இப்படி பல இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவிற்கு புகழ் போதை என்ற நோயை விட்டு தூரமாக இருந்தார்கள் என்பதற்கு ஆதாரமாக ஒரு திருமண நிகழ்வு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கிறார்கள். சில சிறுமிகள் பத்ர் சஹாபாக்களை பற்றி பாடிக்கொண்டு கஞ்சிரான்னு சொல்லி ஒரு இசை கருவி, சலங்கை எல்லாம் இருக்காது, வெறும் தோல் கருவி, ருபையு பின்த் முஅவ்வித் அவர்களுடைய திருமண நிகழ்வு, அவங்களே அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை. அல்லாஹ்வுடைய தூதர் அமர்ந்திருக்கிறார்கள். சில சிறுமிகள் அந்த தோல் கருவி அதை அடித்து கொண்டு பத்ர் சஹாபாக்களுடைய தியாகங்களை எல்லாம் கவிதையாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒரு சிறுமி, இதோ எங்களிடம் ஒரு இறை தூதர் இருக்கிறார், அவர் நாளை நடப்பதை அறியக்கூடியவராக இருக்கிறார்னு வார்த்தையை விட்டுட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிறுத்து, இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏற்கனவே என்ன பாடிக்கிட்டு இருந்தியோ அதை பாடு, இதெல்லாம் தேவையில்லாதது. நம்மை புகழுகிறார்கள், இதுதான் வாய்ப்பு, இதை தக்க வைத்துக் கொண்டால் நம்முடைய புகழ் உலகெல்லாம் பரவும், அப்படிலாம் நினைக்கவே இல்லை. அன்பானவர்களே, இதுவெல்லாம் நமக்கு முன்மாதிரி. அஹ்மதுல இடம்பெறக்கூடிய 12551வது செய்தி, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார். எங்கள் தலைவரே, எங்கள் தலைவரின் மகனே, எங்களில் சிறந்தவரே, எங்களில் சிறந்தவரின் மகனே அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் அப்துல்லாஹ்வுடைய மகன், அல்லாஹ்வுடைய அடியான், அவனுடைய தூதர். இது எனக்கு அல்லாஹ் கொடுத்த உயர்வு. இதற்கு மேல் யாராவது என்னை உயர்த்துவதை அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் விரும்ப மாட்டேன். சும்மா போற போக்குல சொல்லிட்டு போகல. நான் அப்துல்லாவுடைய மகன், அல்லாஹுடைய அடிமை, அல்லாஹுடைய தூதர், இதுதான் எனக்குரிய அடையாளம்.
இதுக்கு மேல யாராவது என்னை உயர்த்துவதை அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் விரும்ப மாட்டேன். இப்படிலாம் சொல்லிட்டு தெரியாதீங்கிறாங்க. உயிரோடு இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் புகழ் போதை வராமல் முயற்சி செய்வதுங்கிறது வேறு. ஒருவேளை நம்ம மரணிச்ச பிறகு மக்கள் ஏதாவது செஞ்சிருவாங்களா? அதுல கூட அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்கிறாங்க. வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன் 26வது அத்தியாயத்துடைய 214வது வசனம் அருளப்படுகிறது. உம்முடைய நெருங்கிய உறவினருக்கு எச்சரிக்கை செய்வீராக. ஆரம்ப கால அல்லாஹ்வுடைய கட்டளை. தன்னுடைய உறவினர்களை எல்லாம் அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னுடைய மாமி சஃபியாவே ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நற்செயல்களின் மூலமாக நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மறுமையில் அல்லாஹ்வுடைய தண்டனையை விட்டும் உங்களால் என்னை ஒருபோதும் காப்பாற்ற முடியாது. நம்முடைய அண்ணன் மகன் தான் நபி, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நினைப்பு மாமிக்கு வந்துடக்கூடாது. தன்னுடைய சிறிய தந்தை அப்பாஸை அழைத்து சொல்லுகிறார்கள், மறுமையில உங்களால என்னால உங்களை காப்பாற்ற முடியாது. கடைசியா சொல்றாங்க, என் அருமை மகள் ஃபாத்திமாவே, உலகத்துல நீ எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள், என்னிடம் இருப்பதை நான் உனக்கு கொடுக்கிறேன். மறுமையில் அல்லாஹ்வின் தண்டனையை விட்டு உன்னை என்னால் சிறிதளவும் காப்பாற்ற முடியாது. இப்படிலாம் ஓப்பனா சொன்னா நம்முடைய புகழ் பாதிக்கப்படுமே. அப்படிலாம் அல்லாஹ்வுடைய தூதர் நினைக்கவே இல்லை. காரணம், அவர்களுடைய உள்ளத்தில் புகழ் போதை என்பது அறவே இல்லை. நம்மால முடியாத வேலைகளை எல்லாம் பெருமையாக நம்ம சொல்லுவோம். ஒரு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லாம ஆக்கியிருக்கலாம் தெரியுமா? நிறைய பேர் தௌஹீதுவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட, நீங்க அவசரப்பட்டுட்டீங்க ஜி, நம்மளை கூட்டிட்டு போயிருந்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி நேரம் டிஎஸ்பி கிட்ட அப்படியே அந்த பேச்சு எப்படி இருக்கும்னா தமிழக காவல்துறை தலைவர் மாதிரி பேச்சு. ஒரு ஃபோன் பண்ணியிருந்தோம்னா தாசில்தார் கையெழுத்து போட்டிருப்பார், போடுவாரா இல்லையா? அப்புறம் அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் தான் நமக்கு முன்மாதிரி என்று யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுடைய சொல்லிலோ செயலிலோ நடவடிக்கையிலோ புகழ் போதை என்பது 0% கூட இருக்காது. மகளை பார்த்து சொல்றாங்க, ஏதாவது வேணும்னா உலகத்துல கேளு, கொடுக்க முடியும். மறுமையில அல்லாஹ்வுடைய தண்டனையை விட்டு உன்னை காப்பாற்ற என்னால் இயலாது. புகாரியில 2753வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். அது போக தான் மரணித்த பிறகு மக்கள் ஏதாவது செய்துவிடக்கூடாது, அதில் கவனம். புகாரில் இடம்பெறக்கூடிய 4443வது செய்தி, மிக கடுமையாக அல்லாஹ்வுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மரண படுக்கை, மரணிப்பதற்கு எந்த நோய் காரணமோ அந்த நோயில் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். லஅனத்துல்லாஹி அலல் யஹூத வன் நஸாரா, வேற ஹதீஸ்கள்ல லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யஹூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக என்று ஒரு அறிவிப்பு வருகிறது. யஹூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் தன்னுடைய அருளை விட்டு தூரமாக்குவானாக என்று ஒரு அறிவிப்பு வருகிறது. காரணம் என்ன? இத்தஹது குபூர அம்பியாஇஹிம் மசாஜித், தங்களுடைய நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்கி கொண்டார்களே, அந்த யகூதிகள் அந்த நசாராக்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், அல்லாஹ் அவர்களை தன்னுடைய அருளை விட்டு தூரமாக்கட்டும். இது நமக்கு தெரிந்த செய்தி. அடுத்து சொல்றாங்க, அது மாதிரி என் விஷயத்துல நீங்கள் நடந்து விடாதீர்கள். இதான் பாடம். இந்த தலைப்புக்கு இதுதான் பாடம். அந்த யூதர்களை போன்று அந்த நசாராக்களை போன்று நான் மௌத்தான பிறகு என் அடக்கத்தலத்தை வணக்கத்தலமா ஆக்கிறாதீங்க. ஏன் இவ்வளவு கடுமை காட்ட வேண்டும்? புகழ் போதை உள்ளத்தில் இல்லை என்பதற்கு அடையாளம். அகமதுல இடம்பெறக்கூடிய 8449வது செய்தி, மக்கள்கிட்ட எச்சரிக்கை செய்யறாங்க, என்னுடைய அடக்கத்தலத்தை நினைவு நாள் கொண்டாடக்கூடிய இடமாக ஆக்கி விடாதீர்கள். நினைவேந்தல் நிகழ்ச்சி, மலர் தூவும் நிகழ்ச்சி, மலர் வளையம் வைக்கக்கூடிய நிகழ்ச்சி அடக்கத்தலத்துல. முதலமைச்சரா பதவி ஏற்ற உடனே முதல் வேலை அண்ணா சமாதிக்கு மலர் வளையம், எம்ஜிஆர் சமாதிக்கு மலர் வளையம், கருணாநிதி சமாதிக்கு மலர் வளையம். இதுவெல்லாம் ஒரு நினைவு நிகழ்ச்சியாக. ஏன்னா அவங்கெல்லாம் தலைவர், அப்படி ஒரு காரணம்.
தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய அடக்கத்தலத்தை நினைவு விழா கொண்டாடும் இடமாக ஆக்கி விடாதீர்கள். மக்கள்கிட்ட சொன்னது மட்டும் இல்ல, அல்லாஹ்விடத்திலும் கையேந்துகிறார்கள். மக்களிடம் சொன்னோம், அது ஒரு பகுதி. அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கிறார்கள். அஹ்மதுல இடம்பெறக்கூடிய 7358வது செய்தியில பார்க்கிறோம், யா அல்லாஹ், என்னுடைய அடக்கத்தலத்தை விழாக்கள் கொண்டாடும் இடமாகவோ வணக்கத்தலமாகவோ ஆக்கி விடாதே. கையேந்துறாங்க. முழுக்க முழுக்க புகழ் அப்படிங்கிற போதை ஏற்படாமல் வாழும் பொழுதே முற்றுப்புள்ளி வைத்த ஒரு தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை நாம் இந்த விஷயத்தில் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டால் எந்த வகையிலும் நாம் புகழ் போதைக்கு அடிமையாக ஆக மாட்டோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு நேரத்திலையும் ஷைத்தான் நம்முடைய உள்ளத்துல ஆசை போடுவான். நீ யாரு, உன் ஸ்டேட்டஸ் என்ன, உன்னுடைய இமேஜ் என்ன, எங்கெல்லாம் அந்த புகழ் போதை வெளிப்படும் அந்த வாசலை எல்லாம் அடைக்கும் விதமாக நபிகளார் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள். படிப்பினை பெறுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.